புதுச்சேரியில் வீடு புகுந்து தம்பதியை மிரட்டி 15 சவரன் நகை ரூபாய் 1.70 லட்சம் பணம் கொள்ளையடித்த மூவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுசாரம் சின்னையன்பேட் ஐயப்பன் நகரை சார்ந்தவர் சங்கர், இவரது மனைவி சித்ரா. இருவரும் ஈசிஆரில் பழக்கடை நடத்தி வருகின்றனர். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரம் முடித்து சித்ரா மற்றும் சங்கர் வீட்டிற்கு திரும்பினர். ஏற்கனவே வீட்டில் பதுங்கியிருந்த 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி தம்பதியை அறையில் அடைத்து வைத்து 15 சவரன் நகை, ஆப்பிள் ஐபோன், சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகும் டிவிஆர் பாக்ஸையும் எடுத்து சென்றனர். புகாரின் அடிப்படையில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வானரப்பேட்டையை சார்ந்த ஸ்ரீராம், லாஸ்பேட்டை லட்சுமி நகரை சார்ந்த நிவாஸ், புத்துப்பட்டு சூரியன் என்ற சதீஷ் என தெரிய வந்தது. மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் அருகே பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.7 லட்சம் பணம் மற்றும் 15 சவரன் நகைகள் மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்திய 3 கத்திகள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவிலிருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டாப்னியூமோ வைரஸ், அதாவது HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இந்தியாவில் பாதிப்பு 13ஆக உயர்ந்தது. தமிழ்நாட்டில் 2 சிறுவர்களுக்கு HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக பரவி வரும் HMPV வைரஸ் தொற்று பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொற்று குறித்து பயப்பட தேவையில்லை என்றும், ஆனால் பாதுகாப்பு வழிமுறைகள் அவசியம் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் HMPV கண்டறியப்பட்டது. சிறுமி தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் வழங்க ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த பொங்கல் பரிசு தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பிற்கு ரேஷன் கார்டிற்கு 750 ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவுள்ளது. இவ்வாறாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகளை குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஈடுபட்டது. ஆளுநர் நிதித்துறையின் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பியது. இந்த கோப்பிற்கு ஆளுநர் கைலாசநாதன் நேற்று ஒப்புதல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்படவுள்ளது. இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கூறுகையில், மொத்தமாக 3.44 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்படும் என்றும், இதன் மூலமாக அரசிற்கு 25 கோடி ரூபாய் செலவாகும் என்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்தும் அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சார் கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி ஞானசேகரனுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் புகைப்பட பதாதைகளை ஏந்தி அதிமுகவினர் தமிழக திமுக அரசை கண்டித்தும் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் செயலில் திமுக அரசு கண்டிக்கத்தக்கது என்றும், குற்றவாளி ஞானசேகரன் கூறிய அந்த சார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தான் என்ற சந்தேகம் உள்ளதாகவும், இதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்றும் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மதுபான உரிமை கட்டணம் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று இரவு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் கூடியது. அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் பங்கேற்றனர். பெஞ்சல் புயலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 5000 நிவாரணம் தந்ததால் ரூபாய் 177 கோடி செலவாகி கடும் நிதி நெருக்கடியில் புதுச்சேரி உள்ளது. மத்திய அரசு நிவாரணம் கிடைப்பதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பேருந்து கட்டணம், பெட்ரோல், டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுபான உரிமை கட்டணமும் உயர்த்துவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரியில் வருகின்ற 16, 17ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக புதுச்சேரியிலும் ஜனவரி 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்களும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 6 நாட்கள் மக்களுக்கு தொடர்ந்து விடுமுறை கிடைக்கும். இந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் பிப்ரவரி 1 மற்றும் 8 ஆகிய 2 சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வருகின்ற 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா வெளியூரில் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த 2 மாதங்களாக விடுபட்ட இலவச அரிசிக்கான பணம் மற்றும் சிலிண்டர் மானியம் ஆகியவை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வருகின்ற 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் படித்து MBBS படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தற்போது செலுத்தி வரும் நிலையில் கூடுதலாக வருகின்ற கல்வியாண்டு முதல் விடுதி மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும் என்றார். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கு மானிய தொகை 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மத்திய அரசிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் உட்பட 10 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களை மீட்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் நாகையிலிருந்து மீன்பிடிக்க காரைக்கால் மாவட்டம் கீழ்காசக்குடி அன்பழகன் வயது 15, சிறுவன், காரைக்கால் மேடு பாண்டியன், வேலாயுதம், மயிலாடுதுறை மாவட்டம் கலைமணி, தங்கதுரை, செல்வகுமார், ரமேஷ் வயது 16 சிறுவன், நாகை ராஜசேகர் ஆகிய 10 மீனவர்கள் சென்றிருந்தனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கடந்த 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு விசை படகுடன் கைது செய்யப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை படகுடன் விடுவிக்க முன்னுரிமை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பம் மரவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக 12 பானைகள் வைத்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரிய பெருமக்களும் மிக சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். விழாவில் பள்ளியின் ஆசிரியை வசந்தி மற்றும் மாலா ஆகியோர் தீபாராதனை ஏற்றி பொங்கல் விழாவை துவக்கி வைத்தனர். விழாவினை பள்ளியின் ஆசிரியர் கங்கா பரமேஸ்வரி, தனம், வனிதா, மலர்கொடி ஆகியோர் முன்னேற்பாடுகளை செய்து விழாவினில் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பள்ளியின் தாளர், தலைமை ஆசிரியர் பெர்லின், ஜெயக்குமார் பொங்கல் விழாவின் சிறப்பை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார்கள். இறுதியாக பள்ளியின் தாளர் பரமானந்தம் மற்றும் ராதா அம்மையார் ஆகியோர் தீபாராதனை காட்டி பொங்கல் படையல் செய்தார்கள். இறுதியாக அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொங்கல் வழங்கி மகிழ்ந்து கொண்டாடினர்.
திருக்குனூர் போன்னேறு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான மலர்கம்பம் விழா நடைபெற்றது. திருக்குனூர் போன்னேறு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான மலர்கம்பம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இது நமது சோழர் கலந்த பாரம்பரிய விளையாட்டு. அதற்கான ஆதாரம் கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோவிலில் வடக்கு புற சுற்றுச்சூழலில் ஒன்றில் இந்த விளையாட்டிற்கான சிற்பம் உள்ளது. இந்நிகழ்ச்சியில் போன்னேறு மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் ஜானகிராமன், துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன், முதன்மை விருந்தினர் திரு ஷீர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு, IAS, திருக்குனூர் சிங்கம் கிளப்பின் தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கண்ணன், முகமது அஜருதீன், ராஜ் முகமது அலி, செல்வகுமார், பிரபு, இளவரசர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். பள்ளி அளவில் பயிற்சியாளர் திரு பிரபு பரணி அவர்களால் திறம்பட பயிற்சி அளித்து தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்வதை எங்களது நோக்கமாக உள்ளது. விழாவில் பள்ளி நிர்வாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ரூபாய் 12,98,86,000 நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் வீதம் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குடும்ப உறுப்பினருக்கும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். இதில் மொத்தமாக 1,29,886 பயனாளிகளுக்கு ரூபாய் 12,98,86,000 நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் முத்தம்மா, துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை ஊழியர்களும் பங்கேற்றனர். பள்ளி கல்வித்துறையில் நேரடி நியமனம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நேரடி நியமனம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 9 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் SPக்கள் வீரவல்லவன், மோகன்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு, சிவில் உள்ளிட்ட பிரச்சினைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீனியர் SPயிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த சீனியர் SP கலைவாணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். பல்வேறு குற்ற வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட வடக்கு குற்றப்பிரிவு காவலர்களை சீனியர் SP கலைவாணன் சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி SP வீரவலவன் மேற்பார்வையில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கோரிமேடு காவல் நிலையத்துக்குட்பட்ட சாரம் ஐயப்பன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் கத்தி முனையில் கொள்ளையடித்து சென்றனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட கோரிமேடு போலீசார் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு தலைமை காவலர் ராஜு மற்றும் காவலர்கள் கோவிந்தன், ஹரிஹரன், இசைவேந்தன், ஜெயக்குமார், ராஜசேகர், டேவிட், சுந்தர்ராமன் ஆகியோரை சீனியர் SP கலைவாணன் சால்வை அணிவித்து வெகுவாக பாராட்டி ஊக்கப்படுத்தினார். காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சார்ந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இன்று காரைக்கால் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்
மற்றும் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் இலவச தலைக்கவசம் வழங்கினார். மேலும் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். முதலியார்பேட்டை கோடிஸ்வாமி நகர ஓலா ஷோரூம் அருகில் அமைக்கப்பெற்ற லோட்டஸ் லேடிஸ் ஜிம்மில் உரிமையாளர் திருமதி மகாலட்சுமி தலைமையில் 2025 பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்த பொங்கல் திருவிழாவில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பட்டியலணி பொதுச் செயலாளர் தனசேகரன் மற்றும் மாநில சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் அமனுல்லா ஆகியோர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மையினர், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், வன்னியர் இன மக்கள் சார்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு தற்போது உள்ள பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சி கூட்டணி அரசு பல்வேறு நிதிகளை வழங்கி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது புதுச்சேரி மாநிலம் இதுவரை கண்டிராத சட்டமன்ற தேர்தலாக வருகின்ற தேர்தல் அமையும் என்றும், மேலும் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கும். இதற்கு தற்போது உள்ள பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் மற்றும் கட்சியின் தலைமை மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒரு புதிய பாதையை வழிவகுத்து செயல்பட வேண்டும். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், சிறுபான்மையினர், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், வன்னியரின மக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு என்பது புதுச்சேரியில் பாஜக கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியம் என கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இவ்வாறாக மாநில பட்டியலணி பொதுச் செயலாளர் மற்றும் மாநில சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தெரிவித்துள்ளனர். திருபுவனை காவல் நிலையத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் வம்சதிரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனையடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமையில் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதிரெட்டி தலைமையில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், வடுகரை, திருக்கனூர், திருபுவனை ஆகிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் நேரடியாக சென்று குறைகளை தெரிவித்தும் அதற்கு உடனடி தீர்வு காண்பதற்கும், இதனையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்திடவும் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் மற்றும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என்று கோரிக்கைகளை காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் கோரிக்கைகளை முன்வைத்தனர்.